ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெல் ட்ரைவ்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்து முடிஞ்ச எம்ஐ vs சிஎஸ்கே மேட்ச் பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதில் எப்படி எம்ஐ அசால்ட்டாக சிஎஸ்கே வின் பண்ணி மற்ற டீமுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மும்பை எப்பவும் போல டாஸை வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. பேட்டிங் ஆட வந்து சிஎஸ்கேல ஆயுஷ் மத்தர் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு சிஎஸ்கேக்கு. அவர் ஒரு பெஸ்ட் பிக் ஆஃப் த பேட்ஸ்மேன்னே சொல்லலாம் சிஎஸ்கேக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜடேஜாவும் சிவன் டுபேவும் நல்லா ஒரு ப்ளே பண்ணாங்க. இதில் வந்து சிவன் டுபே வந்து மிடில் ஓவரை நல்லா வந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி நல்லா ஒரு டார்கெட் செட் பண்ணுறதுக்காக இது பண்ணார். அதே ஜடேஜா வந்து ஃபினிஷிங் ரோலில் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணி மேட்ச்சை வந்துட்டு 177 டார்கெட் கொண்டு வர அளவுக்கு வந்துட்டு அவரோட ரோலை வந்து நல்லா பண்ணார். இதில் தோனிக்கு வந்து இன்னைக்கு வந்து கிளிக் ஆகலை பெருசாக. ஸோ மும்பையோட பவுலிங் யூனிட்ல பும்ரா, போல்ட், அஸ்வினி குமார் இவங்க நல்லாவே போட்டாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு பவர் பிளேலையும் மிடில் ஓவர்ஸ்லையும் நல்லா போட்டாங்க. ஆனால் அதே சமயம் டெத் ஓவர்ஸில் வந்துட்டு அவங்க தான் வந்து நிறைய ரன்னும் சிஎஸ்கேக்கு வந்து கொடுத்தாங்க. சிஎஸ்கே விளாட்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஐக்கே ஒரு டஃப் கொடுத்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க அந்த ரோட்டில் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் அது அப்படி தான் நடக்கல. ஆனால் அங்கே நடந்ததே வேற. ரோஹித் மற்றும் சூரியகுமார் யாதவ் வந்துட்டு சிஎஸ்கே பவுலிங்கை துவம்சம் பண்ணிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் வந்து ஸ்வீப்லேயே வந்து 50 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்வீப் ஷாட்டும் அவ்வளோ சூப்பராக பண்ணார். ஒவ்வொரு பாலையும் அழகாக பிக் பண்ணி அழகாக ஸ்வீப் அடிச்சு ரன்ஸ் ஒவ்வொன்றும் மும்பைக்காக சேர்த்துட்டே வந்துட்டு இருந்தாரு. அடுத்ததா ரோஹித் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் தாண்டா லியோ அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு மாஸ் காமிச்சிருப்பாரு மேட்ச்ல. 177 ரன்னை 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு 6-4 அடிச்சு 15.4 ஓவர்ஸ்லேயே வந்துட்டு மேட்சை முடிச்சிருப்பாங்க. வேற லெவலில் மாசா. அதாவது இந்த மேட்சை மும்பை வின் பண்ணி மற்ற டீமுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நாங்கள் இங்கே தான் இன்னும் இருக்கோம், எங்களை மீறி இந்த 6th டிராஃபி யாரும் அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. நாங்கள் தான் அந்த 6th டிராஃபி எடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சொல்லாமல் சொல்லியிருக்காங்க சிஎஸ்கே விஜயிச்சு. ஓகே, இதில் ஓவராலாக சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தான் ப்ளே பண்ணாங்க. பவுலிங்ஸ் இன்னும் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பவுலர்ஸை ரொட்டேட் பண்ண விதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னே தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்துட்டு பேட்டிங்கில் வந்துட்டு ஓப்பனர்ஸ் வந்துட்டு நியூவாக வந்து 2 பேரும் நல்லா ப்ளே பண்ணாங்க. ஆனால் மற்றபடி ரச்சின் ரவீந்திரா வந்து அவர் ஈஸியாகவே அவுட் ஆகிட்டார். அவர் எப்படி விளையாடுவார் அப்படிங்கிறத மற்ற டீம் ஈஸியாகவே கணிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் நடந்த மேட்ச்லலாம் அவர் வந்து கொஞ்சம் சொதப்பியே தான் இருக்கார். ஸோ அவருக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் இன்னும் கொஞ்சம் சிஎஸ்கேட பேட்டிங் லைனப் நல்லாயிருக்கும். இதே மாதிரி அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் அவங்க கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். பாய்.